ஒரு தலைவரை வேண்டும் என்று ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை அவதூறாக செய்தி வெளியிடுறது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையும் ஊடகமும் நாட்டு மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா சொல்லக்கூடாது, வருத்தத்தோட சொல்றேன், இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் போய்விட்டது. இனிமேல் நான் பொதுச் செயலாளர் ரெஸ்ட் ரூம் போனா பத்திரிகையில் உடனே இதுல என்ன இருக்குது, நீ ஏன் இவ்வளவு பெருசு பண்ணி இத முதலமைச்சர் இதுல பேசுறார், எங்க கூட்டத்துல பேசுறார், கரூர் கூட்டத்துல பேசுறார், எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? நான் தான் பகிரங்கமாக உள்ள போனேன்ல, செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது. நான் கார்ல போற காட்சி வந்தது, சொல்லிட்டு தானே போனேன். ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாம பேசிட்டு முதலமைச்சர், அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறேன்.